ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உருவாக்கின இந்த இண்டிகேட்டர் மூலிமா நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ ஆர்டர் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்றைக்கி கரெக்டாக ஒரு 3:30 மணி அந்த டயத்தில் தான், ஈவினிங் 3:30 மணி அளவில் தான் இந்த லாங் ஆர்டர் அப்படிங்கிறது விழுந்திருக்குது. என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $69,933 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அதே மாதிரி டார்கெட்டு என்ன, ஸ்டாப் லாஸு என்ன, எந்த அளவுக்கு லிக்விடேஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இண்டிகேட்டரில் அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டிடும். இப்போ இதிலே நம்ம வந்து டைம் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். எப்போ வந்து ஆர்டர் விழுந்திருக்குது, என்ன ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆர்டர் விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, டாட்டாக ஒரு ப்ளூ கலர் கோடு இருக்கும். அந்த கோடை டச் பண்ணிட்டு தான் அப்படியே வந்து அப் ட்ரெண்ட் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்து திரும்பி இருக்குது. டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ரிவர்ஸ் திரும்பிச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த இடத்த தொட்டதுமே கீழே இறங்கியிருக்குது. டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் மேலே தான் பார்த்திங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட், அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் பக்கத்தில் ரிவர்ஸ் திரும்பிடுச்சு. எவ்வளவு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெறும் ஒரு $20 கொஞ்சம் $20 மேலே போயிருந்துச்சுன்னா அந்த டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகிருக்கும். ஆனால் அந்த $20க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் திரும்பிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸு செட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா. இப்போ இதில் ஸ்டாப் லாஸு நம்ம இண்டிகேட்டரில் என்ன காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8% அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது காட்டும். ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 8% அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது செட் பண்ணி வைக்கலாம். எப்போ வேணாலும் அந்த ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது செட் பண்ணி வைக்கலாம். இல்லை கொஞ்சம் முன்னாடி திரும்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுலேயே எல்லோ கலரில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்குது. அது எப்போல்லாம் அதாவது கேண்டில்ஸுக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற பின்னோக்கியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத இந்த இடத்த மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா எல்லோ கலரில், இந்த இடத்த நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு $1,00,000 ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அடுத்து 1,01,000 வரும்போது, இல்லை 1,02,000 வரும்போது அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் மேலே கூட்டிகிட்டே போயிட்டே இருங்க. மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 1,10,000 நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. $1,10,000 போகாமல் 1,09,500 ரிவர்ஸ் வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டியிருப்போம் பார்த்திங்களா. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 1,06,000 இருக்கும், இல்லை 1,06,500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். நம்ம என்ட்ரி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1,10,000 அந்த மாதிரி எடுத்துருந்துருப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நம்ம போட்டிருக்க முதலீட்டுக்கு அதாவது லாஸ் ஆகாமல் ஒரு குறைஞ்ச ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது. இப்போ ஒரு சில டயத்துலலாம் பார்த்திங்கன்னா லாங் ஆர்டர் விழுந்திருக்குது, இல்லை ஷார்ட் ஆர்டர் விழுந்திருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு செட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா. என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் ஆகாமல் இப்போ வந்து லாங் ஆர்டரோ இல்லை ஷார்ட் ஆர்டரோ, இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மைனஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து மேலே போகாமல் அப்படியே ரிவர்ஸ் திரும்பிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அந்த ஆர்டரோட அப்படியே அன்றைக்கி வந்து முடிச்சுக்குங்க. அடுத்த ஆர்டரு ஒரு நல்ல ஆர்டருக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா நிறையாவே நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேல் வாங்கினா ஒரு கலரில் வந்து நமக்கு வந்து காட்டும். அதே மாதிரி பெரிய வேல் வந்து செல் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு கலரில் நமக்கு வந்து காட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர்லேயே இருக்குது. ஃபிபனாச்சி அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையாவே இந்த இதில் இண்டிகேட்டரில் இருக்குது. நீங்கள் தனியாக ஒரு இண்டிகேட்டரு நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட்டருக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. 3ஆவதாக ஒரு இண்டிகேட்டர் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா $1,000 $2,000 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை ஒரு மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதிலேயே நம்ம யூடியூப் சேனல் மூலியமாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு $89 மந்த்லி பிளானில் வந்து இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை டெலிகிராமில் வந்து நீங்கள் கேட்டால் கூட நான் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க உடனே நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் அந்த மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. இந்த இண்டிகேட்டர் காட்டுது அப்படின்னு உடனே நீங்கள் வந்து ஆர்டர் எல்லாமே எடுத்துட வேண்டாம். 2-3 நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் எடுங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தெந்த காயினெல்லாம் தேவைப்படுது அந்த காயினுக்கு உண்டான லிங்க் அனுப்ப சொன்னீங்கன்னா நான் அதோட லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க் மூலியமாக தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் எந்தெந்த காயின்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது உங்களுக்கு பிடிச்ச காயினில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் அந்த காயினோட நேம் வந்து சொன்னீங்கன்னா அந்த காயினோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அது மூலியமா அந்த ட்ரேடுக்கு உண்டானதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாதிரிலாம் மூவ் ஆகுது, எந்த அளவுக்கு நமக்கு வந்து டிபி அச்சீவ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வெறும் 89 ரூபீஸ் மட்டும்தான். வேறு இந்த இண்டிகேட்டரை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க. நான் அதுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.